கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் மூலமாய் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவனுக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உலக மிகவும் பிரயோஜனமாக இருக்கிற விசுவாசிக்கிறேன். மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் ஒரு பகுதியை வாசி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சி வாரை அறிவதற்கும் நான் பார்த்தேன் அல்ல என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி தேவ சமூகத்தை தலைகளை தாழ்த்தி நான் சொல்லுவது இந்த வார்த்தை மூடி வரையை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருமுகத்தை நோக்கி பார்க்க துணியாவியானவரே இருபதாய் அந்தவரே சொல்லிக்கிறவரே இந்த வசனத்திலே நீ ஆசீர்வாதப்படி மகிமை ஆவியானவருக்கு இறங்கி அந்தவரே சொல்லிக்கிற மகிமை அதை ஓடி மறைத்து நீ பேசுகிறாங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்திலே, யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் அப்படின்னு கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் ஸ்நானங்களை குறித்து ஒரு விஷயம் நாம் பார்க்கிற வேளையிலே தேவனுடைய விசேஷ அபிஷேகம் பெற்ற ஒரு நல்ல ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்த ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியக்காரர். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. எல்லா மனுஷர் செய்த ஊழியத்தை போலல்ல, எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை பெற்று வித்தியாசமான ஊழியம் வனாந்திரத்திலே அவர்கள் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் வனாந்திரத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிற வேளையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடு வல்லமையோடு அவர் பிரசங்கம் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அத தேவ மனுஷன் சொல்லுகிறார். அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஞானஸ்நானம் கொடுக்கிற வேளையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதவசனம் சொல்லப்படுகிறது. அறியாது இருக்கிறவர், அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லுகிறார். அதற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அறியாது இருக்கிற ஒருவர் அவர் எதற்கு வர வேண்டும்? அந்த அறியாது இருக்கிறவர் அவர் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை கொஞ்சம் பலமாக சொல்லுது. இப்ப இருக்கிற சூழலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுவதும் எல்லாரும் லாக்டவுனே இருக்கிறார்கள். இந்த லாக்டவுன் இருக்கிற சூழ்நிலை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாமல்
இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இப்படி நம்ம இருக்கிறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்வது சொல்லி தெரியவில்லை. அடுத்த நாள் எப்படி நான் நடத்துவது சொல்லி தெரியவில்லை. இப்படி பலவிதமான கஷ்டத்துல இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வேத வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னா, நீங்க அறியாத இருக்கிற ஒருவர் நடுவிலே இருக்கிறார். அறியாத இருக்கிற ஒருவர் நடுவிலே எதற்கு நிற்கிறார் சொன்னால், உங்கள் தேவைகளை சந்திக்க வருகிறார், உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார், உங்களை மேன்மைப்படுத்த ஆசீர்வதிப்பதற்காக வருகிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வருகிறார். உங்களுக்கு கொள்ளை ஞானம் வராதபடி, நோய்கள் வராதபடி அவர் என்ன செய்கிறார்? தடுப்பதற்காக உங்கள் வீட்டிலே, உங்கள் இல்லத்திலே, உங்கள் உள்ளத்திலே அவர் நிற்கிறார். உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மனுஷத்துவம் எடுத்து வருகிற வகையிலே எல்லாருக்கும் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரபலமானதாய் செயல்படவில்லை. அவர் பிறகுவது வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். பிறந்த வழியிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வித்தியாசமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அவர் ஊழியம் செய்கிறவர், கிராமங்கள் பட்டணங்கள் நடந்து அவர் ஊழியம் செய்கிறார், நன்மை செய்கிறவராக சொல்லி இருந்தார். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து பெத்தஸ்தா குளத்தங்கை நேராக வரையிலே அங்க 38 வருஷமாய் வியாதியுள்ள ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்தார். அந்த மனுஷனை குளத்திலே கொண்டு போய் விடுக்கிறதுக்கு ஆலையில் தினந்தோறும் தேவச்சுடன் குளத்தில் இறங்கி அதிகாலையில் கலந்துக்கும். அந்த கலக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிற வேளையிலே அந்த வியாதிஸ்தனை பார்த்து கேட்கிறார், சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயே என்று கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை கேட்டு கூட சொல்லுகிறார். அதன் மகிமை உண்டாகட்டும். 38 வருஷமாய் வியாதியில் இருந்த மனுஷனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. வியாதியிலே அவர் என்ன செய்கிறார்? படுத்தப்படத்திலே இருக்கிறார். நல்லா இருக்கிறவங்க இறங்கி போய் சுகமாகி கொண்டு போயிருக்கிறார். ஆனால் சுகம் இவனுக்கு கிடைக்கவில்லை. 38 வருஷமாய் அந்த குளத்திலே கிடக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷத்துவமான அந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த வியாதிஸ்தர் அன்பராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற வரையிலே அவர் சொல்லுகிறார், அம்மாண்டு வரையில் கொண்டு வருகிறதுக்கு யாருமே இல்லை வேதனைப்படுத்துகிற வரையில அதற்கு மகிமை உண்டாகட்டும். படத்தை எடுத்து கொண்டு நடையில் சொல்லி இயேசு சொல்லுகிறார். அவன் எடுத்து நடக்கிறவன் அதற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சந்தோஷமாய் நடந்து அவன் போகிற வரையிலே தன்னை சுத்தமாக்குறது யார் என்று சொல்லி அவனுக்கு தெரியல. யாரும் சொல்லி தெரியாது. யாராவது சுகமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிதான் சரி. அப்ப அந்த 38 வருஷமாய் அறியாத இயேசு கிறிஸ்து தெரியாத அந்த மனுஷனாக ஒரு அற்புத சுகத்தை பெற்றுவிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு ரகசியம் என்னன்னு சொன்னால், இந்த பெத்தஸ்தா குளத்தண்டையிலே தேவதூதன் கலக்கிறான். அந்த தண்ணீரை கலக்கிறவரையில அநேக வியாதிஸ்தர்கள் தினந்தோறும் சுகமாகிட்டு போயிடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை அநேகருக்கு செய்வார். அப்ப தேவதூதன் கலக்கிறவர்கள் தான் தேவதூதனுடைய வேலை. சுகம் கொடுப்பது இயேசு கிறிஸ்துடைய வேலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுகத்தை கொடுக்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் இந்த உலகத்திலே அவர் சொல்லினாலோ, உலகத்திலே அவர் மனுஷமாக சுற்றி தெரிந்தாலோ அவரை பெரிய அளவுக்கு ஒரு தந்தையாக இயேசு நாங்கள் பெரிய ஒரு ஊழியக்கான பெரிய ஒரு அற்புதம் அடையாளம் செய்கிற இந்திய தலைவர் பெருமையாக யாருக்கும் அதை காட்டிக் கொள்ளவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே ஒரு காரியத்தை சொல்லுங்கள். இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் கொண்டு அவராக இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார்கள். அப்ப ஊழியக்காரர்கள் கொண்டு இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார் என்று சொன்னால்
அந்த ஊழியக்காரர்கள் அற்புதம் அடையாளம் செய்கிறதல்ல, ஊழியக்காரர்களுக்குள்ள அறியாதவராய் உள்ளவர் வந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். மகிமை உண்டாகும். அநேகருடைய சரீரத்திலும் பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டம் வருகிறவரையும் அறியாதவராய் வருகிறவர். இயேசு கிறிஸ்து அறியாதவராய் வந்து அவர் அற்புத சுகத்தை அவர் கொடுக்கிறார். இந்த சபையிலே ஒரு 8 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை வந்தார்கள். 5 வருடமாய் குழந்தை இல்லை. டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அவங்களுக்கு மலட்டுத்தன்மை, குழந்தை பிறக்கவே பிறக்காது அப்படின்னு சொல்லி மனமுடைந்து பெற்றார்கள். வேதனையோடு இருந்தார், கஷ்டத்தோடு இருந்தார். அவர்கள் சொன்னேன், அந்த இயேசு கிறிஸ்து நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நம்புறேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து அதன் அடைக்கப்பட்ட கற்பத்தை சிறந்து போச்சு. குழந்தை பிறக்காத சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். குழந்தையை பெற்றெடுத்து இந்த ஆலயத்தில் வந்து சர்டிபிகேட்டோடு வந்து டாக்டர் வந்து இப்படி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் குழந்தையை பெற்றெடுக்கிறேன். அப்ப அந்த சகோதரி அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவார் வந்து அவர் அற்புதத்தை செய்கிறார். சென்ற மாதம் நடந்த ஒரு சம்பவம், அருமையான ஒரு ஊழியக்காரனுடைய தாயார் பிளட் கேன்சர், ஸ்பைனல் கார்டு அவங்களுக்கு வெயிட் சொல்லி அதுவும் முறிந்தது. படித்த படைக்கையில் இருக்கிறார்கள். திருச்சியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்த்தோ டாக்டர் அவர்கள் டாக்டர் நடக்கவே முடியாது, ஒரு பெட் ரெஸ்ட் இருக்கணும், படுக்கையில் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்ன அந்த தாயாரை பார்த்து, நீ இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை முழுமையை நம்புங்க, கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் சொல்லி என்னை ஜோமனை கொடுத்து வந்தேன். அன்றைக்கு அந்த ஆயிலே அவங்க பேக்கில் வந்து அப்ளை பண்ணாங்க. வாயிலும் குடிக்க சொன்னேன். அந்த பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். படுக்கையில் இருக்கும், படுக்கையில தான் அவர்கள் எல்லாமே செய்ய முடியும். யாராவது ஒருத்தர் பணிவிடை செய்ய முடியும். அவங்க தாயை போக முடியாது, எங்கேயும் அவர் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கற்றல் ஒரு பெரிய ஒரு விழாக்கள். அங்கே அன்றைக்கு இரவு அவங்க தூங்கி இருக்கிறாங்க. யாரோ ஒருவர் ஒயிட் ட்ரெஸ் வந்து பின்னாடி வந்து ஜீவன் ஒரு அற்புத அவங்க எழுதுவாங்க. இப்படி அறியாதவராக அநேகருக்கு அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படி அல்ல. அவருக்கு விசுவாசிக்கிற வேளையிலே, அவரை நீங்கள் கூப்பிடுகிற வேளையிலே அவர் என்ன செய்வார் சொன்னால் உங்கள் சமீபத்தில் வந்து விடுவார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 55வது அதிகாரம், கர்த்தரே 55 6வது வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிற அவர் நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். அப்ப எதற்கு தேட வேண்டும்? எந்த சூழ்நிலை தேட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா அவரை நீங்க நம்பிதான் ஆகணும், அவரை நீங்க விசுவாசிதான் ஆகணும், அவரை கூப்பிட்டுதான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியத்தை அவர் செய்வார். அப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நீங்க நம்ப வேண்டும். நீங்க என்ன பார்க்கிற வேளையிலே பெத்தஸ்தா குளத்தடியிலே வியாதிப்பட்டு கிடந்த அந்த மனுஷன் அவர் வியாதியில இருக்கும்போது யாரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. அவர் சொல்லுகிற வேதனையோடு சொல்லுகிறார், தன்னை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல போறதுக்கு ஆள் இல்லை. ஆனா படுக்கையை விட்டு எழுந்த பொழுது என்ன செய்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓய்வு நாளா இருக்கிறது, நீ என்ன செய்யணும்? எழுந்திருக்க கூடாது, நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த உலகத்துல உண்மையை நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், இந்த உலகத்துல நமக்கு நன்மை செய்கிறதுக்கு ஆட்கள் கம்மி, தீமை செய்வதற்கு ஆட்கள் அதிகமாக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரே ஒரு தெய்வம், அவர் நன்மை செய்வதற்காகவே பிறந்தார்கள், நன்மை செய்வதற்காகவே அவர் வாழ்ந்தார்கள், நன்மை செய்வதற்காகவே அவர் சுற்றித்திருந்தார்கள். அவர்தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் நடுவில் அவர் கேட்கிறார். இத வியாதிஸ்தன் என்ன செய்யறாங்க, அவனை பயங்கரம் பிரச்சனை பண்ணுகிறார்கள். அவர் எப்படி சுகமாயிட்டு சொல்லி பிரச்சனை செய்கிறார்கள். அவர் எந்திரிக்க கூடாது, இது ஓய்வு நாளா இருக்குது, இங்கே கடை என்று சொல்லி இப்படி எல்லாம் பயங்கரமா அவனை சத்தம் கொடுக்கிற வேலையிலே வாசிக்கிறது. வேத புஸ்தகத்திலே இன்னொரு வசனத்தை வாசிக்கிற கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களை வாசிக்கிறார். சுத்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. இவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர் இன்னார் என்று சொல்லி அறியவில்லை. அவனுக்கு யாரு சொல்ல தெரியாது, சுகமாக்கினது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அறியாதவன் இருக்கிறவன் யாரு சொல்ல அவனுக்கு தெரியல. அவன் கேட்கிறவன் யாரு சொல்லுவாங்க, யார் அவனுக்கு தெரியவில்லை. அடுத்த வார்த்தையை சொல்லப்பட்டுகிறது, இன்னார் அறியாமல் இருந்தபடியினாலே ஜனக்கூட்டத்துல இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்க, ஜனக்கூட்டத்துல இருக்கிற அவனை சத்தம் கொடுக்கறதில்லை, அவனை வைகிற வேலையிலே இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிற. அந்த கூட்டத்திலையும் இயேசு கிறிஸ்து அறியாதவராய் இருந்தார். அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடான ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்பதான் கண்டுபிடிக்கிற தேவாலயத்தில் பார்க்கிறான், சொஸ்தமாக்கினவர் யாரு? இயேசு என்பதை கண்டுகொண்டார். அதனால இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி அவன் அறிந்ததுக்கு பிறகு அடுத்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறது, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சொஸ்தமாக்கினவர் இயேசுதான் என்கிறதை யூதர்களுக்கு அறிவித்தவர். அப்ப அவன் அறியாத இருக்கிறவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், அற்புத சுகத்தை கொடுத்தார், சொஸ்தமாக்கினார். இன்னைக்கு தேவ சமூகத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், உங்க வீட்டில் உட்கார்ந்து கேட்கிற நீங்கள், இல்லை எங்க இருந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் அறியாதவராய், அற்புதம் செய்கிறவராய், சுகம் கொடுக்கிறவராய் அந்த இயேசு வருவார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பேதுரு அழகா சொல்லுகிறார், அவர் பட்சபாதம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் உதவி செய்கிறவர் அல்ல, அவர் யார் கூப்பிட்டாலும், யார் எந்த சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டத்தை, எவ்வளவு நெருக்கத்துல, இல்ல எவ்வளவு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல டாக்டர் கைவிடப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, என்ன வியாதியா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசு கூப்பிடுகிறவர்களே கண்டிப்பா வாழ்க்கையில் இறங்கி வருவார். நீங்கள் அறியாதவராக இறங்கி வருவார், உங்கள் சுகம் கொடுக்கிறவரை இறங்கி வருவார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், விடுதலை தருவார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க நம்புங்கள், உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூப்பிட வேண்டிய தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடுகிறவரே கண்டிப்பா வாழ்க்கையில இறங்கி வந்து அந்த அற்புதங்களை அதிசயம் செய்ய உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். இப்ப இருக்கிற சூழ்நிலை அவர் மாற்றுவார், உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார். அறியாத உங்கள் வீட்டில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அவர் என்னெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் அன்றைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாக சாரிவாத விதவை வீட்டில் எப்படி அவர் நிறைவாக்குனாரோ, எப்படி அவர் பெருகப்பட்டாரோ, எப்படி அவர் உற்பத்தி பண்ணார், அதிகமாக உற்பத்தியாக செய்தாரோ, அது போல உங்க வாழ்க்கையிலும் உங்க வீடுகள் உங்களுடைய தொழில்நுட்பத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது, அதற்கு மகிமை உண்டாக யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார், அதற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் அவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்படுகிறது. அவர் எனக்கு பின்பு
பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அறியாதிருக்கிற ஒருவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன செய்கிறார் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இறங்கி வந்து பாருங்க, அவர் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் யோவான் சாணகன் சொல்லுகிற வேளையிலே அதற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வந்து எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க அறியாது இருக்கிறவர் யோவான் சாணகனை காட்டிலும் மேன்மை உள்ளவர். நீங்க அறியாது இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவர். நீங்க அறியாது இருக்கிறவர் இந்த உலகத்தில் யாராயிருக்கிற எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவர்களா இருக்கலாம், அவர்களெல்லாம் காட்டிலும் மேன்மை உள்ளவர். அந்த மேன்மை உள்ளவர் தான் உங்க வீட்டிலே, உங்க இல்லத்திலே, உங்கள் உள்ளத்திலே அவர் அறியாதவராய் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக அவர் அற்புதங்களை அதை அவர் செய்வார். உங்க வாழ்க்கையிலே கண்டிப்பாக நன்மை செய்வார் சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை சொல்லி விசுவாசிங்க. அவரே நீங்க நம்பியிருங்கள். அவர் அறியாது இருக்கிறவராய் உங்க வாழ்க்கையிலே நன்மை செய்வார், அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்கிறவர்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்கலாம். அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காவல் ஜெபிக்கிறேன். சோதனை கர்த்தாவே, இந்த நேரத்தில் சோதனை வார்த்தை மூலமா பரிசுத்தாவியானவரே அங்கே ஓடி மறைந்து அவரே சோதனை ஜனங்களுக்கு பேசியே ஒரு நன்றி. துணியாவியானவர் இது மகிமையாய சோதனை இந்த வார்த்தை மூலமாய் நீர் கிரியை செய்யும்படி சொல்கிறேன். சோதனை நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் மகளிலே இருக்கிறான் என்று சொல்லி வாக்கு பண்ணதையும் அவரே சோதனை இந்த வார்த்தை ஒவ்வொரு வாக்கும் கிரியை செய்கிறேன், ஒவ்வொரு வாக்கு அனுபவத்தை செய்கிறேன். அவரே இருக்கிற சூழ்நிலை தேவனுக்கு சோதனை அறியாது இருக்கிறவராக அவரே சோதனை ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அவரே ஒவ்வொருடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் அவரே துணையாக இருந்து அறியாது இருக்கிறவராயிருந்து அவரே சோதனை போஸ்ட் பிடிச்சவைக்கான சோதனம் சேவைகளை சந்திக்க பிடிச்சவைக்கான சோதனைக்கானவரே கத்தர் மாத்திரம் கூட துணையாக இருந்தாலும் சோதனைக்கானவரே நிறைய காரியங்களை செய்ய பிடிச்சவைக்கிற அந்த வீடுகளில் முட்டங்கி போய் கிடக்கிற அந்த சோதனை வீடுக்குள்ள அந்த சோதனை நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அந்த ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற சூழலும் அந்த அறியாது இருக்கிறவராய் இறங்கி வந்து அந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மிகுபடி செவிக்கான சூழல் நின்று தேவன் பெரிய காரியங்களை செய்யப்படி சொல்கிறேன். அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய சூழ்நிலை கண்டவரே அதனுடைய ஆவியானவரை கிருபையாக சூழ்நிலை கண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்தபடி செவிக்கான சூழல் இந்த மாதம் முழுவதும் எல்லாருடைய தேவைகளை சந்திக்கும்படி செவிக்கிற இந்த மாதம் முழுவதும் அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படி செவிக்கிற இந்த மாதம் முழுவதும் சரீரத்திற்கிற பாடுகள் பலவீனங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிய சூழ்நிலை கண்டவரே அற்புதம் விடுதலை சொல்லப்படுகிற நாமத்தினால சோதரிக்கானவரை முற்றிலுமான சோதரிக்கானவரை அது அழிந்து போகும்படி சொல்லிக்கான சோதரிக்கானவரை அந்த யாரும் சொல்லாதபடி நாமத்தில் பாதுகாக்கப்படபடி சொல்லிக்கான சோதனை அந்த மாதிரி நன்மை செய்ய ஆசீர்வாதமான சோதரிக்கான செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும்